இனிய கதைகளை கேட்க வந்திருக்கும் என் இனிய சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம். நான் உங்கள் யமுனா. இன்று 22வது முறையாக நமது விக்ரமாதித்தர் வேதாளத்தை அந்த சுடுகாட்டிலேருந்து பிடிச்சி இழுத்துட்டு வராருங்க. அதுவும் கதை சொல்ல ஆரம்பிக்குது. அப்போ அது சொல்லுது, நீ 21 முறையாக என்னை நீ திரும்ப திரும்ப சளைக்காமல் கூப்பிட்டுட்டே வந்துட்டேன், உனக்கு அசதியாக இல்லையா, அதனால் நான் ஒரு கதை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுதுங்க. இந்த கதை எவ்வளோ நாள் தொடரும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க, இன்னும் ஒரு 2 நாள் தான் இந்த வேதாளம் கதை சொல்ல போகுது. சரிங்களா? இப்போ கதைக்குள்ளே போகலாம். 22வது முறையாக வாமசிவன் கதை என்ற ஒரு கதையை அது சொல்ல ஆரம்பிக்குது. கலிங்க தேசம், அந்த கலிங்க தேசம் அப்படிங்கிறது அந்த உங்களுக்கு எல்லாருக்கும் அசோகர் ஞாபகம் வரும் இல்லையா? அந்த கலிங்க தேசத்தில் சோமாவதி அப்படின்னு ஒரு நகரம், அந்த நகரத்தில் பிரத்யும்னன் அப்படின்னு ஒரு மன்னன் நல்ல அரசாண்டு வந்தாங்க. இந்த கதை எல்லாமே பார்த்திங்கன்னா சாதாரண மக்களை பற்றியெல்லாம் இருக்காதுங்க. எல்லாமே அரசர்களாக தான் வரும். ஒவ்வொரு அரசர்கள் பேராக தான் வந்துட்டுருக்கோம். எல்லா அரசர்களுமே நல்ல அரசர்கள் தான் இல்லையா? இந்த அரசர்கள் என்ன பண்ணுறான், இந்த பிரத்யும்னன் என்ன பண்ணுறான், அந்த காலத்தில் 5 வகையான நிலங்களை மக்களுக்கு தானமாக கொடுத்தானாங்க. இது கேள்விப்படும் போது எனக்கு நம் வரலாற்று பகுதியில் சோழர்கள் இந்த மாதிரி ஒரு 5 வகையான நிலங்களை தானமாக செய்திருக்காங்க அப்படிங்கிறத நான் படிச்சிருக்கேன். உங்களுக்கும் அது ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்தவும் விரும்புகிறேன் இந்த நேரத்தில். என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஷாலபோகா அப்படின்னு ஒன்று. ஷாலபோகான்றது பள்ளிகளுக்காக இடம் தருதல். அடுத்தது பார்த்திங்கன்னா பள்ளிச்சந்தம். நீங்கள் நினைக்கலாம், ஷாலபோகானா தானே பள்ளிக்கூடம், அப்போ பள்ளிச்சந்தம்னா என்னன்னு கேட்கலாம். பள்ளிகள் அப்படிங்கிறது பௌத்த மதம் ஜைன மத துறவிகள்லாம் இருந்து படிக்கக்கூடிய இடங்க. அந்த பள்ளிச்சந்தத்துக்கும் அந்த காலத்தில் இடம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேவதானம் அப்படி தேவன்னும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எல்லாம் என்னது, கோவில்களுக்கு இடமளித்தார் இல்லையா? அந்த இடங்களுக்கு பேர்லாம் தேவதானம். அடுத்தது பிரம்மதேயம் அப்படிங்கிறது அந்தணர்களுக்கு கொடுக்கப்பட்ட இடங்கள் பிரம்மதேயம். அடுத்தது பார்த்திங்கன்னா வெள்ளான் வாகை அப்படின்பாங்க. வெள்ளான் வாகைன்றது அந்தணர் அல்லாதோருக்கு கொடுக்கப்பட்ட இடம். இப்படி 5 வகையாக இந்த நிலங்களை பிரித்து நம்ம எப்படி குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை என்ற 5 திணைகளாக நாம் பிரித்து வாழ்ந்தோமோ அதே மாதிரி இந்த 5 நிலங்களை அந்த காலத்தில் அரசர்கள் மக்களுக்கு அளித்திருக்காங்க. இப்படி வாழ்ந்த ஒரு இதில் தான் இந்த பிரம்மதேயத்தில் இங்கே நான் சொன்னேன் இல்லையா, ஊர் சோமாவதின்ற நகரம் சொன்னேன் இல்லையா, அங்கே இருக்கக்கூடிய பிரம்மதேயத்துக்கு பேர் யக்ஞஸ்தலம் அப்படின்னு பேர். இந்த யக்ஞஸ்தலத்தில் பார்த்திங்கன்னா சோமன் அப்படின்னு ஒரு அந்தணர் இருந்தாருங்க. அந்த அந்தணர் ரொம்ப எல்லாமே என்னென்னலாம் நல்லது செய்யணுமோ நல்லது செஞ்சுட்டு, ஒரு அந்தணர்களுடைய இதே என்னென்னா தானமாக தன்னுடைய ஞானத்தை கொடுத்தல், அடுத்தவர்களுக்கு ஞானத்தை தானமாக கொடுக்கணும், எந்த ஒரு காசும் வாங்கிக்காமல். அப்படி அவர் செய்து கொண்டிருந்தார். தன்னுடைய நித்திய கர்ம அனுஷ்டாங்கள்லாம் ஒழுங்காக செஞ்சிட்டு இருந்தார். இப்படி இருக்கும் பொழுது அவருக்கு ஒரு பையன் பிறக்கிறான், தேவசோமன் அப்படின்னு பேர். இந்த தேவசோமன் ஒரு மிக மிக அழகானவன். அதே மாதிரி அவன் அப்பா அம்மா பேச்சை கேட்குற பையன். ரொம்ப அதாவது ஒரு குழந்தை எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி இருந்தான். இப்படி இருக்கிற பையன் அறிவு, ஆற்றல், அழகு எல்லாமே நிறைந்த பையன். 16 வயது ஆகும் பொழுது திடீர்னு இறந்து போய்ட்றான். எல்லாம் கேட்கலாம், என்ன கொரோனாவா அப்படிங்க. நமக்கு இப்போ கொரோனான்னு பேர் வச்சுட்டோங்க, அதனால் கொரோனான்னு சொல்கிறோம். ஆனால் அந்த காலத்தில் ஏதோ ஒரு வியாதி, இதே மாதிரி ஒரு ஜுரத்தினால அவன் இறந்து போய்ட்றான். அவங்களுக்கு ஒரே ஒரு பையன், அவங்களால தாங்கவே இல்லை, அப்படி அழுகிறாங்க. யார்? அந்த யக்ஞசோமனும் அவனுடைய மனைவியும் அப்படி அழுகிறாங்க. அந்த யக்ஞசோமன் அந்த மகனுடைய உடலை இறந்த உடலை கட்டி பிடிச்சி அப்படி விடவே மாட்டேங்கிறான், இடுகாட்டுக்கு விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி அப்படி அழுகிறாங்க. இப்படி இருக்கும் பொழுது மக்கள்லாம் தேத்துறாங்க, அப்போ நீ நல்ல எவ்வளவு அறிவாளி, எங்களுக்கெல்லாம் எவ்வளவு சொல்லியிருக்க, இந்த உலகத்தில் எதுவுமே நிலையானது கிடையாது அப்படின்னு நீலாம் எவ்வளவோ எடுத்து சொல்லியிருக்க. அப்படி இருக்கும் பொழுது ஏன் நீ இதை உண்மையை புரிஞ்சிக்க மாட்டேங்கிற? எதுவுமே இந்த உலகத்தில் நிலை கிடையாது, எல்லாமே மாயை தானே, விடு, இருக்கிற வரைக்கும் இருப்போம், நமக்கு இருந்த வரைக்கும் உன் பையன் நல்ல பையனாக இருந்துட்டு போயிட்டான் அப்படின்லாம் பலவாரம் அந்த யக்ஞசோமனை தேத்துறாங்க. ஆனாலும் அவன் விடலை. இருந்தாலும் அந்த கர்மங்கள்லாம் செய்யணும் இல்லையா? அதனால் அவனுடைய உடல்லேருந்து அந்த யக்ஞசோமனை பிரிச்சுட்டு அந்த உடலை தூக்கிக்கிட்டு இடுகாட்டுக்கு போகிறாங்க. இப்படி இருக்கும் பொழுது அந்த இடுகாட்டில் பாசுபத துறவி அப்படின்னு ஒரு துறவி இருந்தார். அவருடைய சீடர்கள்லாம் அங்கே இருந்தாங்க. ஆனால் அந்த துறவிக்கும் சீடனுக்கும் கொஞ்சம் டேஷ்
அப்பப்போ சண்டை நடந்துக்கிட்டே இருக்கும். இந்த சீடனுக்கு எப்பப்போ நான் துறவினாலே ஏதாவது சீடன் நம்போது குரு சீடன் நம்பொழுது குரு ஏதாவது சொல்லுவார் இல்லையா, சீடனை இப்படி நடந்துக்காத அப்படி நடந்துக்காத அப்படிலாம் சொல்லுவார்ல. எப்போவுமே யாருக்குமே செய்யாதேன்னு சொன்னால் ரொம்ப கோபம்தான் வரும். எனக்காக இருந்தாலும் செய்யாத அப்படின்னு சொன்னால் கோபம் தானே வரும். அப்படி இருக்கும் பொழுது இந்த துறவி வந்து சொல்கிறாரு, அப்பா நீ இப்போ ஏதோ சத்தம் கேட்குது, யாரோ அழுகிற, ஏன் இன்னைக்கு எப்போவுமே இல்லாத அளவுக்கு ஒரே ஓலமாக இருக்குது, போய் பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு. உங்களுக்கு என்ன வேலை, என்னை சும்மா வேலை வாங்கிட்டே இருக்கீங்க, எவனாவது வருவான் வந்து செத்து போனதுக்கு வந்திருப்பான், இதுக்கெல்லாம் என்னை கூப்பிடுறீங்களே அப்படின்னு கேட்குறாரு அந்த சீடன். இல்லை நான் சொல்கிறேன், நீ போய் பாருங்கிற, நீ என்ன பார்க்க மாட்டேங்கிற அப்படின்னு சொல்கிறான். இவன் வந்து என்னால் முடியாதுங்க, முடிஞ்சால் நீங்கள் போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே அவனுக்கு பயங்கர கடுப்பு போல இருக்குது. அதனால் அவன் என்ன பண்ணிடுறான், தன்னோட கமண்டலம்லாம் வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த தண்ணீர் வச்சுருக்கு மக்கள்லாம், அதெல்லாம் தூக்கி இந்தாங்க வச்சுக்கோங்க, இனிமேல் உங்கள் சங்காத்தமே வேணாம், நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிடுறான். கோச்சிக்கிட்டு போயிடுறான். ரொம்ப நாளாக நினச்சிருப்பான் போல இருக்குது, போயிட்டான். போன பிறகு இந்த துறவி என்ன பண்ணுறாரு, அங்கேருந்து மெதுவாக எழுந்து வந்து அந்த இடுகாட்டை பார்க்குறாருங்க. பார்த்தா இந்த பையன், சின்ன பையன் படுக்க வச்சுருக்காங்க. அழகுன்னா அழகாக இருக்கான், பார்க்கும்போது அந்த பிணமாக இருந்தால் கூட அவ்வளோ அருமையாக அழகாக இருக்காங்க. அப்படி பார்க்கும்போது இவருக்கு ஆச்சரியமாக இருக்குது அந்த இவனை. சரி என்னதான் நடக்குதுன்னு பக்கத்தில் போய் பார்க்கலான்னு போது பார்த்தீங்கன்னா ஓன்னு எல்லாரும் அம்மா அப்பாலாம் அழுகிறாங்க. சரி சின்ன குழந்தைன்னு அழுகிறாங்கன்னு நினச்சிக்கிட்டு இவர் ஓன்னு ஒரு அழுகிறாருங்க. அழுதுட்டு திடீர்னு பார்த்தா கக்கன்னு சிரிக்கிறாருங்க. சிரித்தோடனே எல்லாருக்கும் அங்கே இருக்கிறவங்க எல்லாருக்கும் ஆச்சரியப்படுறான், என்னடா அது திடீர்னு அழுதாரு திடீர்னு சிரிக்கிறான். அப்புறம் எல்லோரும் நினச்சிக்கிட்டாங்க சரி அங்கே இருக்கிறவன் தானே கிறுக்கு அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டாங்க. ஆனால் இவர் மனதில் ஒரு எண்ணம் ஓடிட்டு இருந்தது. என்ன அப்படின்னு கேட்டால், இவருக்கு வந்து அந்த அழகான உடலை பார்த்தோன்னே, இளமையை பார்த்தோன்னே தானும் அந்த இளமையில் வந்து வாழணும்னு ஆசை வந்துருச்சு. ஏற்கனவே இவருக்கு மந்திர சக்திகள்லாம் நிறைய தெரியும் இல்லையா, அதனால இவர் என்ன பண்ணுறாரு, அந்த மந்திர சக்தியினுடைய உதவினால் கூடு விட்டு கூடு பாயும் முறை, நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், அந்த கூடு விட்டு கூடு பாயும் முறையில் தன்னுடைய உடலிலிருந்து தன் உயிரை பிரித்து அந்த பையனுடைய உடம்புல செலுத்துறாருங்க. செலுத்தினோன்னா அந்த பையன் கொட்டாயை விட்டுட்டு அப்படியே ஹாவுன்னு கொட்டாயை விட்டுட்டு எழுந்து உட்காந்துக்கிறான். பார்த்தா அத்தனை பேருக்கு ஒரே ஆச்சரியமாக இருந்தது. என்னது இது, இந்த பையன் வந்து எழுந்துட்டான், பிழைச்சிட்டான்னு எல்லாரும் சந்தோஷப்பட்டு அந்த பையனை வீட்டுக்கு கூட்டிகிட்டு பார்க்குறாங்க. ஆனால் இவருக்கு இளமையாக ஆகணும்னு நினச்சாரே ஒழிய, இவர் வந்து அந்த அம்மா அப்பா மனைவி அந்த மாதிரி பந்தங்கள்லாம் மாட்டிக்கிறதுக்கு அவருக்கு விருப்பம் இல்லை. இவர் அப்புறம் எதுக்காக இந்த உருவத்தை எடுத்திருக்காரு அப்படின்னு நம்ம கேட்கலாம். எதுக்காக அப்படின்னு கேட்டால், அவர் வந்து என்ன நினைக்கிறாருன்னா, ஏற்கனவே அவர் மந்திர சக்தி தெரியும், இன்னும் இளமையில் நம்ம உள்ளே பூந்துட்டோம்னா இன்னும் இந்த ஆன்மா வந்து இந்த உடம்புல இருந்து இது தனக்குன்னு வைக்கப்பட்ட காலம் வரைக்கும் இந்த உடம்புல இருந்தோம்னா இன்னும் நல்லாவே நம்ம என்ன பண்ணலாம், தன்னுடைய மந்திர சக்தியை இன்னும் பெருக்கிக்கலாம், பெரிய ஆளாகலாம் அப்படின்னு அவர் நினச்சிக்கிட்டாருங்க. அதனால அவர் என்ன பண்ணுறாரு, வேகமாக அந்த உடம்புல பூந்துட்டு அந்த அம்மா அவங்க எல்லோரும் கூடி இருக்கிற அத்தனை பேர்ட்டையும் சொல்கிறாரு, தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க, நான் வந்து இந்த உடம்பை வச்சு நான் வந்து உடம்புல புகுந்த உடம்புல பிழைச்சது வந்து கடவுள், யார்கிட்டையும் இந்த மாதிரி நான் வேற சன்னியாசி அப்படிலாம் அவர் எதுவுமே சொல்லலை. அவர் என்ன பண்ணிடுறாரு, நான் இந்த உடலில் வந்து எனக்கு கடவுள் உயிரை கொடுத்தது எதுக்கு தெரியுமா, நான் நல்ல ஒரு யோக நிலைக்கு அடையணும்னு தான் கொடுத்துருக்காரு, தயவு செய்து என்னை திரும்பவும் அம்மா அப்பான்ற வலையில் மாட்டாதீங்க, நான் பிழைத்ததற்காக சந்தோஷப்பட்டு வீட்டுக்கு போங்கன்னு சொல்லிடுறாரு. பலவாராக சொன்னோன்னே அவங்களும் சமாதானம் ஆயிடுச்சு. ஒரு பக்கம் தான் பையன் பிழைச்சிக்கிட்டான், சரி எங்கேயோ இருந்தாலும் நல்லா இருப்பான் நம்ம பையன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் கிளம்பி போய்டுறாங்க வீட்டுக்கு. இவர் என்ன பண்ணுறாரு, அவங்கெல்லாம் போனோடனே தன்னுடைய பழைய உடல் இருக்கு இல்லையா, அந்த உடம்பை தூக்கி பள்ளத்தில் தூக்கி போட்டுறாருங்க. போட்டுட்டு இவர் தன்னுடைய இந்த உடம்பை வச்சுக்கிட்டு யோகம் செய்வதற்கு போகிறாரு. அப்படின்னு இந்த இடத்துல வேதாளம் கதையை நிறுத்துதுங்க. நிறுத்திட்டு கொஸ்டின் கேட்குது. என்ன கொஸ்டின் தெரியுமா, இந்த பாசுபத துறவி எதற்காக அழுதார், எதற்காக சிரித்தார் அப்படின்னு கேட்குதுங்க. உடனே என்ன பண்ணுறான், உடனே நம்ம விக்ரமாதித்தர் பதில் சொல்லிட்டார். என்ன சொன்னார் தெரியுமா, அவர் வேற ஒன்றும் இல்லை, அவர் வந்து தன்னுடைய உடல் மேல் கொண்ட யாருக்கா இருந்தாலும் நம்மளுடைய உடம்பு பழைய உடம்பு புது உடம்புல பூந்துக்கோன்னு நம்ம சொன்னால் கூட நம்மளுடைய பழைய உடம்பு மேலே நமக்குன்னு ஒரு பாசம் இருக்கும் இல்லையா, அந்த பாசத்துக்காக ஐயோ இதை விட்டு பிரிய போகிறோமே அப்படிங்கிறதுக்காக அவர் அழுதாரு. அப்புறம் புது உடல், அது ரொம்ப இளமையான உடல் இல்லையா, அந்த உடல் கிடைக்குதுன்னும் போது அவருக்கு ஆனந்தம் தாங்கலை, அதற்காக சிரித்திருக்காரு அப்படின்னு சொன்னோன்னே ரொம்ப ஆச்சரியப்பட்டு, யார் அந்த வேதாளம் வந்து உன்ன மாதிரி ஒரு திறமையான மன்னனை நான் பார்த்ததே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு, சரி வா போலாம் வா அப்படின்னு சொல்கிறார். எங்கே வர சொல்கிறேன், நான் போகிறேன் போ அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி அது என்ன பண்ணிடுச்சு, ஒன்ஸ் அகைன் ரிப்பீட் அடிச்சிடுச்சுங்க. திரும்பியும் போய் தன்னுடைய இடமான முருங்கை மரத்துக்கே போய் சேர்ந்துடுச்சு.
இனி அடுத்த கதையில் என்ன சொல்ல போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். சரிங்களா? இனிய கதைகளை படிப்போம், வாசிக்கும் திறனை வளர்ப்போம். என்றும் உங்களுடன் யமுனா.